ஸ்டாலின், அவர் பையன் உதயநிதி, திமுக இவங்களை எதிர்க்காம இவங்களை பத்தி பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஜி. அப்போ அந்த அம்மையார் கட்சி அவங்க நமக்கு வாய்த்த அடிமைகள். அரிஜீவரு டேபிள் மேட் மாதிரி நிக்கிறாரு. ஹாஜி, இவருதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிமைச்சாமி. அச்சா அச்சா, எல்லோரும் அரசியல்ல நாற்காலியை தேடிதான் போவாங்க. ஆனா நாற்காலி அடியில பர்பி தேடினாராச்சு. ஹாஜி ஹாஜி. ஹலோ பர்பி ஜி. எஜமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க எஜமா. உங்களோட புண்ணியத்துல எப்படியோ தவம் இருந்து தவமா தவழ்ந்து வந்து எப்படியோ சிஎம் ஆயிட்டேன். இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? கலைஞர் இறந்துட்டாரா, அவரை அண்ணா சமாதி பக்கத்துல புதைக்கணும்னு இடம் கேட்டு ஸ்டாலின் வந்திருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு. கலைஞர் உடலை புதைக்க நாம அனுமதி கொடுத்தா உங்க அரசியல் எதிர்காலத்தை சேர்த்து புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். கூடவே எங்க அரசியல் எதிர்காலத்தையும் சேர்த்து புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே புரியலையே. அரே, புரியாதனாலதான் இன்னும் நீங்கள் எங்களுக்கு அடிமையாவே இருக்கீங்க. இப்ப நல்லா புரியுது எஜமா. ஒரு உடலை புதைக்க இடம் கொடுத்தா அவ்வளோ பெரிய சிக்கலா? அரே, அது உடல் இல்ல, திமுக உடன் பிறப்போட உயிர். அரே, பர்பி தேடி நாற்காலியில் போய் உட்கார்ந்த உங்களுக்கு எப்படி புரியும்? அண்ணா சமாதி பக்கத்துல தன் உடலை புதைக்கணும்ன்றது கருணையாதியோட கனவு. ஆனா நாம அந்த கனவை நிறைவேற்றாம தடுக்கணும். தன் அப்பாவோட கனவை நிறைவேற்ற முடியாத ஸ்டாலின் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? நாம அப்படி இப்படி சொல்லி மக்கள்